அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னையிலேருந்து நம்ம ஆரி கிளாஸ் பார்க்க போகிறோங்க ஆன்லைனில். வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வரும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் பேசிக்காக நமக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது இந்த ரிங் தாங்க. ஆரி எம்ப்ராய்டரி ரிங்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் வச்சுருக்கிறது 16 இன்ச்சஸ் ரிங்கு. ஆனால் உங்களுக்கு 14 அவைலபிளாக இருக்குது, 18 அவைலபிளாக இருக்குது. 18 ரொம்ப பெருசாக இருக்கும், 14 ரொம்பவே உங்களுக்கு சின்னது தாங்க. 16 வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதை சுற்றி இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா துணி கூட சுற்றுவாங்க சில பேர். உங்களுக்கு நான் காமிக்கணுங்கிறக்காக ரெண்டுமே போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். செலோ டேப் போட்டது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈவனாக இருக்குன்னு. அதுவே உங்களுக்கு நீங்கள் துணி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்காது. அதையும் நான் உங்களுக்கு ஃபோக்கஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செலோ டேப் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி இதுக்குன்னு நாடா வைப்பாங்க, அது நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி துணி ஒட்டினீங்கன்னா பாருங்கள் ஈவனாகவே இருக்காது, மேடும் பள்ளமுமாக இருக்கும். அப்போ நீங்கள் தையலுக்கு எம்ப்ராய்டரி போடுறதுக்கு துணி வைக்கும் போது உங்களுக்கு ஓர்ஸாக வைக்க முடியாது. இந்த மாதிரி எதுக்காக நம்ம செலோ டேப் சுற்றுறோன்னா அப்போ தான் நம்ம துணி உள்ளேருந்து எடுத்து நம்ம எம்ப்ராய்டரி போட்டு முடிச்சுட்டு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ டேமேஜ் ஆகாமல் வரும். செகண்ட் திங் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை நீடில். 0.4 mm, 0.5 mm, 24 நம்பர், 14 நம்பர், இந்த நீடில் தான் நமக்கு தேவைப்படும். இதுதான் பேசிக்கான நீடில். இது உங்களுக்கு டுலிப் அப்படிங்கிற பிராண்டில் கிடைக்கும். இது ஒரு நீடில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு. ஒரு நீடில் உங்களுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கும், ஒரு நீடில் அதை விட கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ரொம்ப மந்தமாக இருக்காது, ஒன்று தின்னாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் மந்தமாக இருக்கும். உங்களுக்கு பீட்ஸு, ஜர்தோசி அந்த மாதிரி வச்சு தைக்கிறதுக்காக நீட்டமான நீடிலும் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது உங்களுக்கு நீடிலே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்கும். இதுக்கு பிராண்ட்லாம் இல்லை, ஜர்தோசி பீட் நீடில்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பாருங்களே இது எவ்வளோ நீளமாக ஒல்லியாக இருக்குதுன்னு. இதை வச்சு நம்ம பீட்ஸில் ஒரு 10 பீட்ஸ் இதில் வச்சு டக்கு டக்குன்னு போடுறதுக்கு யூஸாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன். அடுத்தது உங்களுக்கு நூல் எப்படி வாங்கணும், எந்த பிராண்ட் வாங்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் பார்க்கலாம். இது ஜரி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. A1 குவாலிட்டியில் வாங்கிக்கோங்க. மெயினாக நமக்கு கோல்டன் கலர் தான் தேவைப்படும். A1 குவாலிட்டிங்கிற பிராண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிலே லோக்கல் ஸ்டோரில் எப்படி கிடைக்குதோ பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கும் போது இந்த மாதிரி அந்த த்ரெட் எடுத்து திரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்து நூல் வரும். அதாவது இப்போ நான் உங்களுக்கு திரித்து நூலை தனியாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி திரிக்கும் போது நூல் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஜரி தனியாக நூல் தனியாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நூல் தான் தெரியணும். நூலுக்கு பதிலாக எலாஸ்டிக்கோ இல்லை உங்களுக்கு நரம்பு மாதிரி எதாவது தெரிஞ்சால் அந்த நூல் வேஸ்ட்டுங்க, வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கட் ஆகிற ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கடையிலே நின்று திரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் தான் தெரியணும். நூல் தெரிஞ்சுன்னா அந்த குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு A1 குவாலிட்டி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, இது நான் திரித்து காமிக்கிறேன். நூல் தான் இருக்குது, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுலேயே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் எல்லா கலர்ஸுமே அவைலபிளுங்க. கோல்டன் கலர்ஸ்லாம் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் 2 த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க ஒரே கலரில். 2 உங்களால் வாங்க முடியலன்னா இந்த மாதிரி பாபின் கேஸில் சுற்றி வச்சு டபுள் த்ரெட்டிங்கில் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு மார்க்கிங் சாக் தேவைப்படும். அது உங்களுக்கு நார்மலாகவே கிடைக்கும். அடுத்தது சம்கி. இது உங்களுக்கு டபுள் சைட் சம்கின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கு இந்த நார்மல் சம்கியே போதுமானது. நெக்ஸ்ட்டு டியூப் பீட்ஸ். இதை ஹாஃப் கிளாஸ் பீட்ஸ்னு கேட்கலாம், டியூப் பீட்ஸ்னு கேட்கலாம். இது உங்களுக்கு நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கு அது ஓகே. இது சுகர் பீட்ஸ்னு கேட்கலாம், கிளாஸ் பீட்ஸ்னு கேட்கலாம். இதுதான் நமக்கு ரொம்ப நிறையா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நிறைய அவுட்லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது 500 கிராம் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா 150 ருபீஸ் தான் வரும். நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கிறது எல்லாமே பெட்டர். இதெல்லாம் நான் இதில் காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு பிகினர்ஸ்க்கானது, அளவான பொருள் தான். இது பீட்ஸ், குட்டி பீட்ஸ். இதுதான் ஸ்மால் சைஸ் பீடு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜர்தோசியில் 3 டைப் ஜர்தோசி இருக்குது. இது ஒன்று, செல்ஃப் கட் ஒன்று, அப்புறம் ஜர்தோசின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். பேசிக் பிகினர்ஸ்க்கு இது ஓகே. நார்மல் ஜர்தோசி வாங்கிக்கோங்க. இல்லை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த ஆன்டிக் பீஸ் தான், பிரான்ஸ் கலர். இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் 3D சம்கி. இதுலேயே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு அந்த சம்கிக்கும் இந்த சம்கிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா
ஒரு மல்டி கலர் ஷேட் அடிக்கும், பார்க்குறக்கே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி கட்டரோ ஒரு குட்டி சிஸ்ஸரோ வச்சுக்கோங்க, கட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட், மீடியம் சைஸ் பீட், இதுவும் உங்களுக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். சாரி, இது கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. கோல்டன், பிரான்ஸ், அப்புறம் வந்துட்டு எல்லோயிஷ் கோல்ட், இந்த 3 கலரில் தான் கிடைக்கும். இது வந்து நம்ம வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோனில் உங்களுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த கோல்டனில் ஒயிட் கலர், கோல்டன் செயினில் ஒயிட் ஸ்டோன் வச்சது தான். அவ்வளோ அழகாக இருக்குது ரன்னிங் ஸ்டோன். இந்த ஒர்க்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரன்னிங் ஸ்டோன்லேயும் 2 டைப் இருக்குது. பிகினர்ஸ்க்கு இது ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட், பைப்பிங் த்ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் இந்த மாதிரி விற்கிற கடைகள்லாம் போய் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து லோடட் ஸ்டிச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. நான் உங்களுக்கு பழகிறதுக்காக இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோனில் 2 ஷேப், திலகம் ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பும் வாங்கி வச்சுருக்கேன். இதில் லார்ஜ், மீடியம், ஸ்மால் 3 சைஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டோன்ஸுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பிகினர்ஸ் தானே, பழகும் போது அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண நம்மளால் முடியாது. அதனால் பேசிக்காக இதெல்லாம் சும்மா 50 ஸ்டோன்ஸ் 20 ருபீஸ் 25 ருபீஸ்னு கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோரில். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி தைக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த பொருள் இருந்தாலே போதும், அழகாக நம்ம சூப்பராக பழகிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங், அப்புறம் அந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான வீடியோவோட வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.